நம்ம ஃபுல் எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து, மன உறுதி எல்லாத்தையும் சோதித்து பார்த்துருச்சு. ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடி வெதர்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா நீங்கள் எங்களை மாதிரி தான் பண்ணணும். என்னையும் ஒரு வீடியோ எடுங்க ப்ரோ. ஹலோ மக்களே, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு நம்மளை நல்லபடியாக வழி நடத்தணும் வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு மத்தியானம் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நைட் ஏறி நாளைக்கு காலையில் சாமி பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த பிக் பண்ண போகிறோம் காரில் போய். ஸோ பிக் பண்ணிவிட்டு போய் காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியான டிராஃபிக்கு. இங்கே கரெக்டாக நம்ம கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் வந்திருக்கோம். மழையும் லைட்டாக ட்ரிசில் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிவிட்டு வெள்ளியங்கிரி ஹில்ஸுக்கு தேவையான முக்கியமான விஷயம் இந்த ரெயின் கோட். இது 1 யூஸ் ரெயின் கோட் தான். இது பிளாஸ்டிக்குங்கிறங்காட்டி ரொம்ப வேர்க்கும், டிஹைட்ரேட் ஆகும். ஸோ வாட்டர் நிறையா எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வாங்குறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும் போதே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா ரெயின் கோட்லாம் போட்டெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட போயிட்டோம். டின்னர் வந்து இங்கே இந்த தொண்டாமுத்தூர் தாண்டி இருக்கிற உமா மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். வெஜிடேரியன் ஃபுட் தான், நல்லா இருந்துச்சு, சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஹாய், வணக்கம் மக்களே. நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் நைட்டு 9 மணிக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இனிமேல் தான் ஏற போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கூட இன்னொரு யூடியூபர் வந்திருக்காரு. இவர் ஒரு யூடியூபர், அவர் ஒரு யூடியூபர். அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. காட்டு பண்ணியெல்லாம் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சாய் ப்ரோ உளுந்து கும்பிட்டுக்கிறார். நம்மளும் ஒரு கும்பிட போட்டுருவோம். நல்லபடியாக நம்மளை வழி நடத்துவார். நிறைய பேர் இருக்காங்க ஏறுறதுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடிவாரம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். கரெக்டாக இப்போ நம்ம செக் பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். நம்ம செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிவாரத்தில் இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் லைட் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வாங்கினதையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே வாங்குறதும் அவ்வளோ குவாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போதைக்கு தேவைக்கு இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் நமக்கு ஆப்போசிட்டில் நடந்து வர்றாரு பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்கிட்டேன்ப்பா, என்கிட்ட இந்த டார்ச் லைட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி எங்ககிட்ட நீங்கள் 3 பேர் ஒரு டார்ச் லைட் வச்சு எப்படி போவீங்கன்னு கேட்டு அந்த டார்ச் லைட்டை கொடுத்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுத்துட்டு போனார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே உத்வேகமான ஒரு விஷயம். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத எந்த இடத்துல வேணாலும் காமிக்க முடியும்னு அவர் காமிச்சிட்டாரு. ஸோ அப்படியே நம்ம மறுபடியும் சிவான்னு சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஏறுறதுக்கு முதல் மலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் கும் இருட்டு தான், பெருசாக வெளிச்சம் நல்லா சொல்ல முடியாது. ஸோ தொடங்கிட்டோம். 2 3 இல்லை லைட் இல்லை. சரி, ஓகே. கல்வி அது நல்லா இருக்கு, அதை வாங்கிக்க. அப்போ ஒன்று கொடுங்க. சரிங்க. ஒரு சின்ன டார்ச் வச்சுட்டு ட்ரெக்கிங். இந்த சீசனில் இங்கே மலை ஏறுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்களில் ஒன்று டார்ச் லைட், அடுத்து குச்சி, கீழே விற்பாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நிறைய பேர் முடிச்சுட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என்னென்னா குச்சி ஏறும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது நிறைய பேர்த்துக்கு. பட் இறங்கும்போது குச்சி இல்லாமல் இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ கரெக்டாக வந்து முதல் மலை முடிஞ்சிருக்கு. கடைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நைட்டு 10 மணி ப்ரோ. இப்போ இது மாற்றுங்க.
பார்த்திங்கன்னா நம்ம கணபதி உட்காண்ட்ருக்கார். இவர் தான் ஆதாரம். நாங்கள் முதல் மலை வந்தோம். அங்கே இருக்குது குளுக்கோஸு, எலரிக்கா, சோடா எல்லாம் வச்சுருக்காங்க. வந்தால் வாங்கிட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நம்ம கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது மலை பாதி ஏறி இருக்கோம். நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. எங்கள் கடையெல்லாம் இருக்குது. ஸோ இது தண்ணி இல்லை, வேர்வை. சத்தியமாக ஒரு மனுஷன்லாம் இங்கே ஒரு நாளைக்கு 2-3 தடவை ஏறிட்டு வந்துட்டுருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க அவருக்கெல்லாம். ஒரு தடவை ஏறக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ளுது. அதுவும் இன்னும் 2வது மலையே முடியல. மொத்தம் 7 மலை இருக்கான். ஸோ வாங்க நம்ம அடுத்த மலைக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா? நமக்கு பின்னாடி யாரும் இல்லை. இருங்க, நான் அதை இப்போ வீடியோ மாற்றி காமி. ஆக்சுவலி இந்த டார்ச்சோட லைட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது ஒரு குப்பை தொட்டி. அப்படியே கீழே டார்ச் அடித்தா ஓரளவுக்கு தெரியுது. இந்த டார்ச்சும் லைட்டு டிம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. அங்கே நம்ம சாய் ப்ரோ உட்காண்ட்ருக்காரு பாருங்கள். ஆள் உட்காண்ட்ருக்கிறதே கரெக்டாக தெரியல. இப்படி தான் இருக்குது. ப்ளஸ் யாருமே இல்லை. நாங்கள் 3 பேர். அங்கே ஒருத்தர் நின்றுருக்காரு. நம்மால் தான் வரும். அவரும் நம்மால் தான். வாங்க. ஆனால் கடையெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். மணி இப்போ 10:30 ஆச்சு. எப்பவும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. 3வது மலை பாதி ஏறி இருக்கும். வாயில் புகை வருது ப்ரோ. இப்போ ஸ்ரீதர் ப்ரோ வந்து ஜிபே பண்ணிட்டாரு. இங்கே ஜிபே ஒர்க் ஆகுது. சூப்பர். ஜிபே ஒர்க் ஆகுது. ஜிபே தான் பே பண்ணியிருக்காரு. கரெக்டாக 3வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். மூஞ்சியே இப்போ தான் தெரியுது. ஓகே, திருநீர் பூசியாச்சு. கேரளா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது மலையை கிராஸ் பண்ணுறோம். என்னது டன் பை ப்ரொஃபஷனல். காற்று சவுண்டு தான் கேட்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் மைக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், பேக்கில் இருக்குது. இது நம்ம சாய் ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ. அவர் தான் பாருங்க எவ்வளோ ஸ்வீட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஜாலியாக குஷியாக இருக்காராம். அடுத்து சுனை வரப்போகுது, குளிக்க போகிறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வெளிச்சமான கடை இது மட்டும்தான் இந்த இதுலேயே. அதாவது மேலே போயிட்டு 7வது மலை வரைக்கும் போயிட்டு உயிர் பொழைச்சா போதும்னு வந்திருக்கோம். காற்று வந்து செம்ம காற்று அடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான காற்று. ஏறிட்டு இருக்காங்க. இப்போ தான் 4வது மலை இறங்கியிருக்கோம். 7வது மலை வரைக்கும் போயிட்டு உயிர் பொழைச்சா போகுதுன்னு ஓடி வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த சுச்சுவேஷனே புரிஞ்சுது. அவ்வளோ காற்று. எங்களால் மேலே ஃபோன்லேருந்து எதையுமே கையில் எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த க்ளவுட்ஸ், நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது க்ளவுட்ஸ் க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஹில்ஸை. அப்படி ஒரு காற்று, மழை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பட் கீழே வந்து எங்களை பார்த்து தான் போக சொன்னாங்க. 5வது மலைக்கு மேலே போகிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், பார்த்து போங்கன்னாங்க. இங்கே நீங்கள் அப்படி வர்றீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. யாரும் தனியாக வர வேண்டாம். ஏன்னா தனியாக வர்றது டயரிங்காக இருக்கும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெயின்டாக இருந்தால் அது உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. பட் ட்ரெயின்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொத்த எனர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா அது உறிஞ்சிடும். எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹெல்ப் பண்ணது நிறைய பேர் பண்ணாங்க. ஃபுட்டு கொடுத்ததாகட்டும் எல்லாமே பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2வது மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக நைட்டு 2:30 மணிக்கு நைட் லாக் ஆகிட்டோம். போய் அங்கே மலையில் காற்று, ஃபோன் கூட எடுக்க முடியாத நிலைமை. ஹலோ மக்களே, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழுக்குப்பாறை ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது 2வது மலையோட மிட் பாயிண்ட். சின்ன சின்னதாக இங்கே வந்து படி செதுக்கியிருக்காங்க நடக்கிற மாதிரி. அதை மேலே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்தர்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதுவே வழுக்குது, மழை பெஞ்சிருக்கங்காட்டி. முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குச்சி, தண்ணி, அதுக்கப்புறம் ரெயின் கோட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். குச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறங்கும்போது நம்ம கால் ஏற்கனவே ஃபுல்லாக எனர்ஜி லாஸில் இருக்கும். ஸோ நம்ம காலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறது இந்த குச்சி தான். ஸோ இந்த குச்சியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4, 5 அதுக்கப்புறம் இந்த 3, 2, 1 இந்த எல்லாம் ஃபஸ்ட்டு 5 மலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தேவைப்படல. பட் இறங்கும்போது குச்சி இருந்தால் மட்டுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக நீங்கள் இறங்க முடியும். ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக குச்சி கொண்டு வந்தே ஆகணும். ரெயின் கோட் மழை பெஞ்சா கொண்டு வரலாம், இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸோட பியூட்டியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருந்து இன்னும் நாங்கள் ஆக்சுவலி இன்னொரு மலை இறங்க வேண்டியது இருக்குது. பாருங்கள் அந்த நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம், முயற்சி தீவினை ஆக்கும் எங்கே நம்ம போகிறோம் அவங்க பொருள் ஊருக்கு. மக்களே, கடைசியாக ஒரு வழியாக பார்த்திங்கன்னா 2வது மலையை முடிக்க போகிறோம். கடைசி மலைக்கிட்ட போயிட்டுருக்கோம். நம்ம ஃபுல் எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து, மன உறுதி எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்துருச்சு. ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடி வெதர்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா நீங்கள் எங்களை மாதிரி தான் பண்ணணும். உங்களை எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்க? பாடா கல்லையா வச்சிருக்கிறேன் நான். ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசி மலை, ஸோ இறங்க ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய லைஃப்பில் ஒரு டஃபஸ்ட் ட்ரெக் தான் இது. கேன் யூ டேக் மீ தி ஸ்டிக் தட்ஸ் இன் யுவர் லெஃப்ட் சைட். ஹலோ மக்களே, ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடைசி மலை இறங்கும் பொழுது, ஏறும் பொழுது முதல் மலை, அதை இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். பிள்ளையாரை கும்பிட்டு இறங்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே காய்ஸ், ஒரு வழியாக உயிர் பொழைச்சபடியே கீழே வந்தாச்சு. மேபி ஒரு கடைசி 100-150 படி தான் இருக்கும். ரொம்ப கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஊட்டியில் வைப்பாங்க ரோப்பு, அதை வைக்க சொல்லிடுவா, ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறிடலாம். மறுபடியும் கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 மணி ஆச்சு. போகலாம், கிளம்பி சாப்பிட போகலாம்.